சப்பாத்திக்கு எல்லா சைட் டிஷ்ஷும் செஞ்சு முடிச்சாச்சு. இனி என்ன செய்யலாம்னு யோசிக்கிறீங்களா? சூப்பரான ஐடியாங்க. மலாய் கோஃப்தா பண்ணலாம். சப்பாத்திக்கு, நானுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரிச் கிரீமி மலாய் கோஃப்தா எப்படி பண்ணலாம்னு பாப்போம் வாங்க. மனசார சமையல் செஞ்ச சமையல் சூப்பரா இருக்கும். வேக வச்சு உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. 200 கிராம் கிரேட்டட் பன்னீர் நான் இங்க சேர்த்திருக்கேங்க. இதோட மெஷர்மெண்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க அதில் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ரிச்னஸ்க்காக முந்திரி சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தாங்க. நெக்ஸ்ட் காரத்துக்காக மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, மைதா மாவும் நம்ம இங்க சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்க்கறதுனால நல்லா பைண்டிங் கொடுக்குங்க. இதோட கூட இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாங்க. மைதா மாவு அந்த ஈரத்தன்மையை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நம்ம பொரிக்கும் போது அது உடையாம இருக்குங்க அந்த பால்ஸ். எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்த்தாச்சுங்க. மட நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. மிக்ஸ் பண்ண கையையும் நல்லாவே கழுவிட்டேங்க. கழுவிட்டு கொஞ்சமா எண்ணெய் கையில தடவிட்டு இந்த மாதிரி பால்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மலாய் கோஃப்தாக்கு கோஃப்தா பால்ஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கிறதுனால பொரிக்கும் போதும் ஒட்டாம இருக்கிறதுக்காக நம்ம இங்க வந்து ட்ரை மைதா மாவு நம்ம இங்க சேர்த்துட்டு கொஞ்சமா கலகலன்னு கலக்கி விட்டுக்கலாங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நான் இங்க இந்த பால்ஸை வந்துட்டு சார்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நெக்ஸ்ட் நம்ம மலாய் கோஃப்தாக்கு கிரேவி பண்ணலாங்க. அந்த ரிச் டேஸ்ட்டுக்காக நான் இங்க பட்டரும் நெய்யும் சேர்த்திருக்கேன். அதோட கூட ஜீரகமும் நான் சேர்த்திருக்கேன். பிரியாணி இலை, வரமிளகா சேர்த்துக்கலாம். நல்ல மனமா இருக்கும். இதோட கூட ஏலக்காய், பட்டையும் நல்லா சேர்த்துட்டு இதோடக்குள்ள கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா அப்படி இப்படின்னு வதக்கி விட்டுட்டு முழு முந்திரி 10 to 20 முந்திரி நான் இங்க சேர்த்துக்கிறேங்க. நல்லாவே வதக்கி விட்டுக்கலாங்க. இது வதக்கும் போது நல்ல வாசமா இருக்குங்க. இதோட கூட பூண்டு நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இங்க இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்க்கலங்க. இதோட கூட நம்ம ஆல் டைம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், சால்ட் நம்ம இங்க சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாங்க. இதுல நம்ம வெங்காயம் சேர்க்கலங்க. ஒன்லி தக்காளி மட்டும் தாங்க நம்ம சேர்த்திருக்கோம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. பச்சை வாசனையும் போயாச்சு. ஆற வச்சு நம்ம இதை அரைச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கிரேவிக்காக பட்டர் சேர்த்துக்கிறேன். அதோட கூட நம்ம அரைச்சு வச்ச விழுதும் நம்ம இதுல சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையுமே சேர்த்தாச்சுங்க. இப்ப இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. இடையில கலக்கி விட்டுக்கலாம். இல்லாட்டி அடி பிடிச்சிருங்க. நம்ம இதுல முந்திரி சேர்க்கறதுனால நல்ல கிரீமி கன்சிஸ்டன்சி டேஸ்டா வருங்க. இதோட கூட கொஞ்சமா நான் திக் கிரீம் நான் இங்க சேர்த்துக்கிறேங்க. கிரேவி நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சில, பூரிங் கன்சிஸ்டன்சில இருக்கணுங்க. இதோட கூட நம்ம கோஃப்தா சேர்த்துக்கலாம். கிரீமி கன்சிஸ்டன்சிக்காக நம்ம அந்த கிரீமை நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் கிரீம். நெக்ஸ்ட் நல்லா கிரஷ் பண்ண கசூரி மேத்தி நம்ம இங்க சேர்த்துக்கலாங்க. நார்த் இந்தியன் டிஷ்ல கண்டிப்பா கசூரி மேத்தி சேர்த்துக்கணுங்க. கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக நம்ம இங்க ஹனியும் சேர்த்துக்கிறோங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாமே மலாய் கோஃப்தா வீட்லயேவா? ஆமாங்க. இந்த மலாய் கோஃப்தா கிரேவி சப்பாத்திக்கு, நானுக்கு, ஃபுல்காக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க. தேவைப்பட்ட ரைஸோட கூட வச்சு நீங்க சாப்பிடலாங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மலாய் கோஃப்தா செஞ்சாச்சு. அப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியதுதாங்க. பாருங்க என்ன அழகா இருக்கு. அடடா, வெயிட் பண்ண முடியலையே. வாங்க சாப்பிடலாம். சப்பாத்தியோட மலாய் கோஃப்தா பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு இல்லைங்களா? நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். மனசார சமையல் செஞ்சு சமையல் சூப்பரா இருக்கும். எ வெரி குட் டே விஷஸ். மீண்டும் சந்திப்போம்.